காலையில் ஆனாலும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த ட்ரையர் போடுறதே பெரும் வேலையாக இருக்குது. இந்நேரத்தில் ரோசி வேற ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சாலான்னு தெரியல. செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு வேற கிளப்பி விடணும். என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. ரோசி, 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 இவன் வேற கூப்பிட்டா வரவே மாட்டான். சரி, நம்ம தலையை காய வைப்போம். மா, கூப்பிட்டீங்களாம்மா? ஏய், ஆமாண்டி, வா இங்க கொஞ்சம். வரேம்மா. சொல்லுங்கம்மா, என்னமாச்சு? ஏய், ஒன்றும் இல்லடி, ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சியா? அம்மா, ஹோம்ஒர்க்காம்மா? நேற்று 2 ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கம்மா. அதில் நான் 1 செஞ்சுட்டேம்மா. அப்போது இன்னும் செஞ்சு முடிக்கலை, அதுதான் இப்படி சொல்கிறல. ஆமாம்மா. நான் போ, நான் ப்ளே ஸ்டேஷன் விளாண்டுட்டு அப்புறமா ஹோம்ஒர்க் செய்கிறேம்மா. ஏய், ப்ளே ஸ்டேஷன்லாம் விளையாட டைம் இல்லடி. ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு நீ அப்புறமா சாப்பிட்டு கிளம்பணும். அப்போனா தான் ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்கும். மம்மி இல்லைம்மா, இன்னும் 1 hour இருக்குல்ல. நான் 15 minutes ப்ளே ஸ்டேஷன் விளையாண்டுட்டு 15 minutes சாப்பிட்டுட்டு 15 minutes ஸ்கூலுக்கு கிளம்பிடாமா. அப்புறமா ஹோம்ஒர்க் எப்போ செய்வேன்? அதுதான் மறந்துட்டேம்மா. சரி, வாங்க ஹோம்ஒர்க் செய்யலாமா. என்னடி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க? எந்த சப்ஜெக்டில்? அம்மா, இப்போது நான் நேற்று 2 ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களாம்மா. 1 கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறமா இன்னொன்று மேக்ஸுமா. சரி, எதெல்லாம் செஞ்சடி? மேக்ஸ் செஞ்சியா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சியா? மேக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குதுமா, அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என் ஃபேவரட் சப்ஜெக்டில், அதனால் அது நான் எழுதிட்டேம்மா ஹோம்ஒர்க்கு. சரி, என்ன கொடுத்தாங்க? நீ என்ன எழுதின? நோட் புக் எடுத்துகிட்டு வா. அம்மா, நான் எழுதிட்டேம்மா. நான் சொன்னேன்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என் ஃபேவரட் சப்ஜெக்ட்னு, அதனால் நீங்கள் சந்தேகப்படாதீங்கம்மா. அம்மா, நான் போய் மேக்ஸ் நோட் எடுத்துகிட்டு வரேன். அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. சரி, போய் எடுத்துகிட்டு வா. என்ன இது கொடுத்துருக்காங்க டாபிக்ஸு? அம்மா, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்மா. அது கூட தெரியலையாடி? சரி, போய் எடுத்துகிட்டு வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிம்மா, எடுத்துகிட்டு வரேம்மா. ஆனால் நீங்கள் எப்படிம்மா இவ்வளோ நல்லா மேக்ஸ்? அதுவா, எனக்கு மேக்ஸ் மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஈஸியாக சொல்லி தருவாங்களா, அதனால மேக்ஸ் என் ஃபேவரட் சப்ஜெக்டாக ஆகிடுச்சு. அதனால எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். அம்மா, அப்போது எங்கள் மிஸ்ஸையும் மாற்ற சொல்லுங்கம்மா. மாற்ற சொல்கிறேன்டி. சரி, அதுக்கு முன்னாடி உனக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லித்தரேன், நீயே செஞ்சிரு ஹோம்ஒர்க்கை. அம்மா, நீங்கள் தானேம்மா சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ என்னம்மா என்ன செய்ய சொல்கிறீங்க? ஏய், நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். நீ போய் நோட் புக் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். அம்மா, சரி, இப்போது நீங்கள் சொல்லித்தாங்க, நானே போய் பண்ணுறேம்மா. மிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா, ஆனால் செய்யலைம்மா. இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களே, நான் செஞ்சிருவேம்மா. சரி, ஓகே. இப்போது மல்டிப்ளிகேஷன்னா என்னது அப்படின்னா, இது நம்ம மல்டிப்ளை பண்ணி போவோம். அதாவது 1 இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். அதாவது எந்த நம்பர் ஆன்சர் பண்ணுறோமோ, எந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் தான் வரும். ஆனால் 2 அப்படி இல்லை. இப்போது 2 × 8 அப்படின்னா 2 × 8னா எவ்வளோ வரும் சொல்லு பார்ப்போம். அம்மா, 2 × 8 வந்து 2 × நிறையா வருமா? ஏய், இது கூட தெரியாதாடி? நீ கால்குலேட் பண்ணி சொல்லு. அம்மா, சொல்கிறேம்மா, கொஞ்சம் டைம் தாங்கம்மா. 8 அப்புறமா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அம்மா 16வா? கரெக்ட். இது எப்படி பண்ண? மிஸ்ஸு டேபிள்ஸ்லாம் படிக்க சொன்னாங்களா, அதுலேருந்து சொன்னேன். ஓகே, இதுனா நீ டேபிள்ஸ்லேருந்து சொல்லிவிடுவேன். இன்னும் பெரிய நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஆமாம்மா, எப்படிமா பண்ணுறது? அதுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறியோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்கோ. 2 8 வச்சுருந்தோம்ல, அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போது 2 இருக்குல்ல, 2 × 8ல் 8
எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணுவேன்? அதாவது அடிஷன், ரிப்பீட்டட் அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போது 8ஓட இன்னொரு ஒரு 8 ஆட் பண்ணால் அது 16 ஆகிடும். உனக்கு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் வருமா? வருமா, அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நான் சொல்லித்தரேன். இப்போது அடிஷனாக பண்ணல 2 டைம்ஸு, அதே மாதிரி 8 × 8 அப்படி பண்ணால் 8 டைம்ஸ் 8 ஆட் பண்ணணுமாம்மா? ஆமாண்டி, அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு டைம் ஆகும்ல? ஆமாம்மா, ரொம்பவே டைம் ஆகும்மா. அதுக்கு நான் ஷார்ட்கட்லாம் இல்லையாம்மா? இல்லைம்மா, அதுக்கு தான் டேபிள்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிஸ்ஸு. டேபிள்ஸ் நீ படிச்சிட்டேன்னா அது ஈஸியாக இருக்கும் உனக்கு. ஆமாம்மா, டேபிள்ஸ் படித்து சொன்னாங்கம்மா, ஆனால் நான் படிக்கவே இல்லைம்மா. சரிம்மா, அப்போ நான் டேபிள்ஸ் படிச்சுட்டு வரேம்மா, நாளைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுக்கலாம். ஏய், மிஸ் அடிப்பாங்க, நீ எடுத்துகிட்டு வா, நான் சொல்லித்தரேன். அம்மா, நீங்கள் டிவிஷன் சொல்லித்தாங்கம்மா, அப்புறமா நானே போய் செஞ்சிடுறேம்மா. சரி, டிவிஷனும் அதே மாதிரி தான். கோஷன்ட், ரிமைண்டர்லாம் என்னென்னு தெரியுமா? ஆமாம்மா, ஒரு நம்பரால் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது தாம்மா டிவிஷனு. கரெக்டாக சொன்ன நீ. அதை எப்படி பண்ணணும்? 2ல் எத்தனை 4 இருக்குது? 2ல் 4 ஆமாம் இல்லைம்மா. சரி, 8ல் எத்தனை 2 இருக்குது? 8ல் 1 8 1 இருக்குமா? 2னா 4 இருக்குமா? எப்படி சொன்ன நீ? அம்மா, அது சின்ன வயசில் இந்த படிச்சிருக்கோம்லம்மா, அதை வச்சு சொன்னேம்மா. சரி, எப்படியோ சொல்கிறேன். ஆனால் உனக்கு டிவிஷனை நோட் புக்ஸில் தான் போட்டு காட்ட முடியும். நீ போய் எடுத்துகிட்டு வா. சும்மா சரிம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேம்மா. ஆனால் ப்ளே ஸ்டேஷன் விளையாடுவேம்மா. ஏய், வாங்க போகிற நீ இன்னும் நீ வீடியோ கேம் விளையாடணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான். இல்லைம்மா, ஆனால் நல்லா இருக்குமா அது? அதில் இந்த மாதிரி மேக்ஸு ஹோம்ஒர்க்கெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, அதனால் அது நல்லா இருக்குமா? ஏய், இது லைஃபுக்கு நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீ பெரிய கால்குலேஷன் தான் போகணுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாம்மா, ஆனால் நீங்கள் இருக்கீங்களாம்மா, நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்கம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா, நீங்கள் தான் போய் கால்குலேஷன்லாம் பண்ணணும். சரிம்மா, நான் பண்ணுறேம்மா. அம்மா, அப்புறம் இன்னொரு டவுட்டுமா, ஹிஸ்ட்ரியில் என்னடி ஹிஸ்ட்ரியில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா? நீ சொல்லவே இல்லை, கேட்கும் போது 2 தான் சொல்லியிருக்க. அம்மா இல்லைம்மா, ஹோம்ஒர்க் இல்லைம்மா, அது தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்கம்மா. இன்னைக்கு போனால் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அது ஹோம்ஒர்க்லாம் வராதுல்லம்மா. ஏய், அதுவும் ஹோம்ஒர்க் தானேடி, நீ ரிசர்ச் பண்ணியிருக்கணும்ல. சரி, மேக்ஸ் அப்புறமா நான் பண்ணித்தரேன். ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருந்தாங்க? அம்மா, ஹிஸ்ட்ரியில் நேஷ்னல் லீடர்ஸ்னு டாபிக் கொடுத்துருக்காங்கம்மா. ஒரு நேஷ்னல் லீடரை சூஸ் பண்ணி அவரை பற்றி சொல்லணும்மா. இவன் இவ்வளோ பெரிய வேலை வச்சுருக்காளே, இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறான். நைட்டு செய்தின்னா கேட்குறாளா? கேம்னு வீடியோ கேம் விளாண்டுகிட்டே இருக்காளே தவிர்த்து ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, உனக்கு பிடிச்ச ஒரு நேஷ்னல் லீடர் சொல்லு, நான் உங்களை பற்றி சொல்லித்தரேன். எனக்காமா? எனக்கு நீங்களே சொல்லித்தாங்கம்மா. ஏம்மா, நேஷ்னல் லீடர்ஸ் தானே நான் கேட்குறேன், சொல்லி கொடுமா. நானே உனக்கு சொல்லித்தரேன். நேஷ்னல் லீடர்ஸ்னால் நம்ம பெரிய நேஷனை காத்த லீடர்ஸை தான் நேஷ்னல் லீடர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி அதில் எல்லாருமே மகாத்மா காந்தி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீ கொஞ்சம் வித்தியாசமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கோ. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேம்மா. அவர் சண்டைலாம் போட்டார்லம்மா. ஆமாம், அவர் நம்ம நாட்டுக்காக நிறையா மிலிட்ரியெல்லாம் க்ரியேட் பண்ணார். அப்புறமா அவர் ஃபாரின் கண்ட்ரிக்கு எங்கேயோ போனாரா, அப்புறமா திரும்பி வரவே இல்லை. சரிம்மா, நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணி சொல்லிக்கிறேம்மா. சரி, ஓகே, நீ இன்னைக்கு போயிட்டு வா, நைட்டு நம்ம ஹோம்ஒர்க் செஞ்சிடலாம். ஓகேம்மா, பாய்மா.